பிதாவே மே துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அருமையான இசை நிகழ்ச்சிக்காக குறிப்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதநாயக சாஸ்திரியார் என்று சொல்லக்கூடிய அருமையான கோதவருடைய கர்த்தாவே ஸ்தோத்திரங்க. 8வது தலைமுறையில் உள்ள கர்த்தாவை கிளமன்ஸ் வேதநாயக சாஸ்திரி அவர்களை கொண்டு இந்த இடத்துல ஒரு கதா காலாட்சேப நிகழ்ச்சியை ஆயத்தம் பண்ணின அருமையான கர்த்தாவே சபையாருக்காக போதர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் கர்த்தாவே தொடர்ந்து 3 நாள் நடக்க போகிற இந்த கர்த்தா இசை நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே கால சூழ்நிலைகள் இம்மட்டுமாக ஆண்டவரே மழையை கர்த்தாவே தடுத்து கர்த்தாவே நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து 3 நாள் நல்ல சூழ்நிலை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மின்சாரம் தடையின்றி கிடைக்க உதவி செய்யக்கூடிய ஜெபம் பண்ணுகிறோம். எந்த விதமான தடை உண்டாகாதபடி கர்த்தாவே சகலத்தையும் ஆசீர்வாதமாக நடைத்தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். வரவேண்டிய கர்த்தாவே ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், பொதுமக்கள் யாவரும் கடந்து வந்து தமிழ் நாமத்தை மையப்படுத்த தேவன் கொடுக்கிற அற்புதமான செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் செய்யக்கூடிய ஜெபிக்கிறோம். இசைக்கருவி வாசிக்கிற தம்முடைய கர்த்தாவே ஜனங்களுக்கு கர்த்தாவே ஊழியர்களுக்கு ஜெபிக்கிறோம். நேர்த்தியாக இசையை வாசிக்கவும் எங்கள் மத்தியில் கர்த்தாவே கதா காட்சியத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிற கிளமன் சாஸ்திரியார் அவர்களுக்கு ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சோத்தரிக்கிறோம். தேவன் தாமே இந்த நாளின் கூடுகையை ஆசீர்வாதமாக நடத்தி தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே ஆரம்பம் முதல் முடியும் வரை கர்த்தாவே பாடப்படுகிற பாடல்கள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அபிஷேகித்து ஆசீர்வதித்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக நடத்தி தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சிருஷ்டிகனே நமஸ்காரம். இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம்.
மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. உணர்ந்தா உன்னையே அளித்திடுவார் நித்திய ஜீவன் என் இயேசுவே. மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. பாலூட்டிய அன்னை அழுதாலும், தோல் மீது சுமந்து வளர்த்த தந்தை தடுத்தாலும், தாலாட்டி பாலூட்டிய அன்னை அழுதாலும், தோல் மீது சுமந்து வளர்த்த தந்தை தடுத்தாலும், தாரமாக வந்தவள் மீது சாய்ந்தழுதாலோ, தாரமாக வந்தவள் மீது சாய்ந்தழுதாலோ, பெற்றெடுத்த பெண்ணும் பிள்ளையும் புரண்டு புரண்டு அழுதாலும், மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லை. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. பொன்னாலும் பூவாலும் அலங்கரித்தாலும், வண்ண வண்ண ஆடை நீ அணிந்தாலும், பொன்னாலும் பூவாலும் அலங்கரித்தாலும், வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிந்தாலும், பூவாலை மேடை போட்டு புத்தாடை போர்த்தி, பூவாலை மேடை போட்டு புத்தாடை போர்த்தி, புழுக்களுக்கு இரையாக புழுதியிலே விதைத்திடுவார். மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லை. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையாலே, உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையாலே, உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே. உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பின்னாலே, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பின்னாலே. என்னாலும் இயேசுவல்லால் உனக்கு ஒரு துணை இல்லை. மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. உணர்ந்தாள் உன்னையே அளித்திடுவார் நித்திய ஜீவன் என் இயேசுவே. மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லை. திருச்சபை விசுவாசிகள், போதகர்கள்,
நண்பர்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த சிறப்பு நிகழ்ச்சி வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அவர்களை வரவேற்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மதிப்பிற்குரிய கணம் கிளமன் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் நம் மத்தியிலே வந்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் ஐயா அவர்களுடைய ஊழிய வரலாற்று சிறப்புமிக்க ஊழியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தஞ்சாவூரை ஆண்ட சரபோஜி மகாராஜாவுடைய அரண்மனையிலே மந்திரியாய் வீற்றிருந்த அரச கவியாயிருந்த முதலாவது வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் இந்தியாவிலேயே உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்தவர்கள். முதலாவதாக தமிழிலே அவர்தான் ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். 1774 வருடம் திருநெல்வேலியிலே மாவட்டத்திலே பிறந்து தஞ்சாவூரிலே அன்றைக்கு திருச்சி தஞ்சாவூரிலே ஊழியம் செய்த ஒரு மிஷனரி ஸ்வாட் செய்யர் அவர்கள் மூலமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஸ்வாட் செய்யர்களுடைய உதவியினாலே அவர்கள் கல்வி கற்று தஞ்சாவூரிலே மிக சிறந்த ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாற்றை சொல்வதற்கு இப்போ நேரம் கிடையாது. ஆனால் அவர்கள் எழுதிய பாடல்களை தான் இன்றைக்கு கீர்த்தனையிலே நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சாஸ்திரியாருடைய பாடல் தான் பாடுறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் பாடல்களை இயற்றுகிறார்கள். இசைக்காக, ஆரவாரத்திற்காக அந்த பாடல்கள் பயன்படுகிறது. ஆனால் சாஸ்திரியாருடைய பாடல் 200 வருடங்களுக்கு மேலாக 300 வருடங்கள் ஆனாலும் கூட அது இன்றைக்கும் ஜீவனுள்ள பாடலாக இருக்கிறது என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட பாடல். எத்தனை முறை கீர்த்தனை கேட்டாலும் பாடினாலும் நமக்கு அவ்வளவு ஒரு இனிமையாக புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பாடலை தான் இப்போ நாம் கேட்க போகிறோம். அதனால் நம் மத்தியிலே இதற்கு முன்பு பல முறை கிளமன் சாஸ்திரியார் அவருடைய தகப்பனாராகிய கணம் வேதநாயகம் சாஸ்திரியார் ஐயா அவர்கள் வந்து ஓமலூரிலும் செட்டிப்பட்டியிலும் அவர்கள் கதா காலட்சேபத்தை நடத்தி சத்தியத்திலே வழி நடத்தினார்கள். 2000 வருடத்திலே செட்டிப்பட்டியில் நடந்த பொழுது கூட சாஸ்திரியாரும் கிளமன் சாஸ்திரியார் அவர்களும் எங்களுடைய வீட்டிலே தங்கி 3 நாட்கள் செட்டிப்பட்டியிலே கூட்டம் நடத்தியதை நான் நினைவு கூறுகிறேன். பசுமையான நாட்கள் அது. ஆகவே சாஸ்திரியார் அவர்களை ஓமலூரில் வைத்து தான் நடத்தணும் சொல்லி திட்டமிட்டோம். ஆனால் ஒரு சில காரணத்தினால அதை செயல்படுத்த முடியவில்லை. ஆகவே சிறிய அளவிலே இந்த கூடுகையை இங்கே நாம் ஆயத்தப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்திருக்கிற சாஸ்திரியார் அவர்கள் தேவனால் வல்லமையாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ மனிதர். தன்னுடைய தகப்பனாரை போலவே, தன்னுடைய தாத்தாவை போலவே, முற்பாட்டனை போலவே அதே ராகம், அதே குரல், அதே செய்தி, அதே வல்லமை அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இவர்கள் 7வது தலைமுறை. சாஸ்திரியார் அவர்கள் ஒரு பொருத்தனை செய்து கொண்டார்களாம். என்ன பொருத்தனைன்னு சொன்னால், 7 தலைமுறைக்கு நாங்கள் உடைய ஊழியை செய்வோம் சொல்லி. ஆனால் அதற்கு மேலும் செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆகவே இந்த நாளிலே அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வரவேற்பதிலே கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே சாஸ்திரியார் அவர்களை ரிச்சர்ட் வில்சன் முன்னால் வந்து சால்வை அணிவித்து வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக சாஸ்திரியாரோடு கூட இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு 2 சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அதில் தபேலா வாசிப்பவருடைய பெயர் தினகரன், சகோதரர் தினகரன் பிஇ கிராஜுவேட். ஆனாலும் அவர் உலக வேலைக்கு செல்லாதபடி கர்த்தருடைய ஊழியத்திற்கே தன்னை அர்ப்பணித்து இசைக்கருவிகளை அவர்கள் வாசித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக
நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். பரமானந்தம் அவர்கள் முன்னால் வந்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக கீபோர்டு வாசிப்பதற்காக சென்னையிலிருந்து சகோதரர் ஆனந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் பணி செய்து கொண்டு தங்களுக்கு கிடைக்கிற நேரங்களை கர்த்தருடைய ஊழியத்திலே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை சகோதரர் தேவராஜ் அவர்கள் முன்னால் வந்து இந்த சால்வை அணிவித்து வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த முதல் நாள் கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிற ஜீசஸ் மெர்சிகம் அசோசியேஷன் ஸ்தாபனத்தினுடைய பொதுச் செயலாளரும் ட்ரிபிள் ஸ்தாபனத்தின் பொதுச் செயலாளரும் என்னுடைய சகோதரருடைய மகனாகிய ரெவரண்ட் டாக்டர் குளோரிதாஸ் அவர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம். அவருக்கு அழைத்த போது ரொம்ப சந்தோஷமாக வந்தார். பின்னால் கேட்கலையா? ஆகவே அவர் கண்டிப்பாக வருவார்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவரும் ஒரு இசைப்பிரியர், அவர் ஒரு கலைஞர், இசைப்பிரியர், எழுத்தாளர், பாடகர். அதனால் இங்கே வந்தது சந்தோஷம். அவரை சகோதர் ஏனோக் அவர்கள், திருச்சபையினுடைய பொருளாளர் ஏனோக் அவர்கள் முன்னால் வந்து வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக டாக்டர் குளோரிதாஸ் அவர்கள் சில வார்த்தைகளை கூறி ஜெபித்து ஆரம்பித்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். விண்ணிற்கும் மண்ணிற்கும் உறவை உருவாக்க வந்த மன்னவன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே இந்த இனிய மாலை பொழுதிலே கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பொறுமையை நாங்கள் சோதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய பொறுமை சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே பாகவதர், தமிழ் கிறிஸ்தவ உலகம் மிக நன்கு அறிந்ததான கிளமெண்ட் வேதநாயகம் சாஸ்திரியார் ஐயா அவர்கள் நமது மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரை கடைசி நாள் நான் வருவதாக இருந்தது. ஆனால் இந்த நாளிலே வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை நான் ஏறெடுக்கின்றேன். ஐயா, உங்களை பார்ப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய இளம் பருவம் எல்லாம் என்னுடைய மலரும் நினைவுகளாக வந்து கொண்டிருக்கிறது. 1977ஆம் ஆண்டு முதன்முறையாக உங்களுடைய தகப்பனாரும் நீங்களும் சமாதான பெருவிழா என்ற நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீர்கள். ஐயா அவர்கள் நோவாவை குறித்து பேசி கொண்டிருந்தார். 40 நாள் மழையை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது கடுமையான மழை வந்து மேடையெல்லாம் சரிந்து அந்த காட்சிகள் எல்லாம் என்னுடைய நினைவில் நின்று கொண்டிருக்கிறது. மழை 20 நாள் 30 நாள் என்று ஐயா பேச 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 கடுமையான மழை பெய்து மேடையெல்லாம் சரிந்து அந்த மரத்தை குறித்து ஒரு பாடல் பாடி கொண்டிருந்தார். அநேகமாக ஐயாவும் அந்த செய்தியை நிச்சயம் ஒரு நாளாவது தருவார் நான் நினைக்கின்றேன். எனவே உங்களை பார்த்த மாத்திரத்தில் அன்றைக்கு அநேகமாக உங்களுக்கு ஒரு 13 வயது இருந்திருக்கும். நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேன், அந்த பாடலை உங்களுடைய அந்த கன்னி தமிழிலே அந்த கன்னி குரலிலே பாடினீர்கள். அதன் பிறகு 2-3 முறை என்னுடைய சித்தப்பா அவர்கள் சொன்னதை போல இந்த பகுதிக்கு வந்திருக்கிறீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தமிழ் கிறிஸ்தவ உலகத்திற்கு தந்ததற்காக நாங்கள் ஆண்டவனை தண்டனிட்டு பணிகின்றோம். காரணம் என்னவென்றால், தற்காலத்திலே பழைய பாடல்கள், பாமாலைகள், கீர்த்தனைகள் எல்லாம் மெதுவாக மறைந்து கொண்டு வந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே சாஸ்திரியாருடைய குடும்பம் அதே பாடல்களை, ராகங்களை தொடர்ந்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லாம் வல்ல இறைவனாகிய இயேசு உங்களையும் உங்கள் பரம்பரையையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாங்கள் தொடர்ந்து உங்களை வாழ்த்துகின்றோம். சமீபத்திலே சாஸ்திரியாருடைய புஸ்தகங்கள் நிறைய நான் படிச்சிருக்கிறேன். திருநெல்வேலிக்கு என்னுடைய துணைவியாரோடு நான் சென்றிருந்த பொழுது மீண்டும் ஒரு புஸ்தகத்தை நான் வாங்கி கொண்டு வந்தேன். அப்பொழுது உங்களுடைய தாத்தாவுக்கு தாத்தாவா யாருன்னு தெரியல, உங்களுடைய முன்னாள் சாஸ்திரியாருடைய வீட்டில் ஒரு பொண்ணு வேலைக்கு இருந்திருக்கிறா. அந்த பொண்ணு நெய்யை எடுத்து சாப்பிட்டுட்டா. அதை சாஸ்திரியார் பார்த்துட்டாரு. உங்கள் வீட்டில் இருக்கிற நெய்யை அந்த பொண்ணு எடுத்துட்டாங்க. ஆனால் சாஸ்திரியாருக்கு வந்து அந்த பொண்ணு திருடிட்டான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப அப்படி சொல்லாமல் கண்ணியமாக அதை சொல்கிறாரு.
என்னம்மா உங்கள் வீட்டு நெய் நல்லா இருந்ததா அல்லது எங்கள் வீட்டு நெய் நல்லா இருந்ததான்னு கேட்டாரான்ட்டு அந்த புஸ்தகத்தில் படித்தேன். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. எப்படியெல்லாம் மக்களை கர்த்தருடைய சுவிசேஷத்திற்குள் வழிநடத்துவதற்காக நீங்கள் பரம்பரையாய் இந்த பாடல் ஊழியத்தை செய்து வருவதை குறித்து நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே மீண்டும் ஒரு விசை நம்முடைய கரவொலிகளை எழுப்பி கிளமன் சாஸ்திரியார் அவர்களை நம்முடைய பகுதிக்கு நாம் எல்லாரும் வரவேற்போம். கர்த்தர் நாமே இந்த 3 நாட்களும் அவரை நமது மத்தியிலேயே பயன்படுத்துவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பரமண்டலங்களின் வாசமாயிருக்கிற எங்கள் பரம தந்தையே, இந்த இனிய மாலை பொழுதிற்காக உமக்கு வந்தனம் சொல்லுகின்றோம். பகல் சென்று போயிற்று, இரவு சமீபமாயிற்று. ஐயரே, நீர் எங்களோடு கூட வந்து தங்கியிரும். உம்முடைய சூஷர்கள் அழைத்ததை போல நாங்களும் உம்மை வரவேற்கிறோம் ஐயா. உம்முடைய அடியவரை பயன்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தைகள் இசை மூலமாக, பாடல் மூலமாக, அவருடைய செய்திகள் மூலமாக இந்த மாலை நேரத்திலே தென்றலாய் எங்களது இதயங்களை வருடிவிட வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அடுத்து வருகின்ற 3 நாட்களும் எங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும், குறிப்பாக இந்த திருச்சபையை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான நாட்களாக எங்கள் ஆண்டவன் தாமே மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் சாவை மீண்டவருமாகிய எம்பிரான் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறேன், அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். இதோ நாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டதான கிளமன் சாஸ்திரியார் இப்பொழுது நம்மோடு கூட பேசுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாட்களிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் கிளமன் வேதநாயக சாஸ்திரியார் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை இங்கு நிறைவேற்ற தேவன் சித்தம் கொண்டபடியினாலே அவருக்கு என் முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்நாட்களிலே நான் இங்கு வர வேண்டும் என்று எனக்கு அழைப்புதல் தந்த பாஸ்டர் குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என் தகப்பனாருடைய காலத்திலிருந்து எங்களுடைய ஊழியத்திலே அவர்கள் அதிக பிரயாசம் எடுத்துக்கொண்ட ஒரு ஊழியக்காரன் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாத்திரமல்ல, என் குடும்பத்தின் மக்கள் அநேகர் அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் என்பதையும் நான் இந்த வேளையிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்களுக்கும் அவருடைய மகனார் குடும்பம் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குறித்தாக. பிரியமானவர்களே, இந்நாளிலே இந்த கூட்டத்துக்காக பிரயாசம் எடுத்து உழைத்த, ஜெபித்த, கொடுத்த அத்தனை மக்களுக்கும் நான் என்னுடைய நன்றி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்நாளிலே எங்களுடைய ஊழியத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொன்ன சகோதரர் குளோரிதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இசைக்கருவிகளை வாசித்த மக்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். சென்னையிலிருந்து சகோதரர் ஆனந்த் ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவ்வப்பொழுது என்னுடைய ஊழியத்திலே அவரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாத்திரமல்ல, சகோதரர் தினகர் அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கிறார். அவரும் தன்னை முழுவதுமாய் கர்த்தருடைய பணிக்கு தன்னை அர்ப்பணித்து அவருடைய தாளத்தின் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி வருகிறார். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறையாய் உங்களை நான் கண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒளி இயக்கி வருகிற வீடியோ எடுக்கிற நபர் மக்கள் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய நன்றியினை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சிலருக்கு சாஸ்திரியானுடைய ஊழியம் என்ன என்று தெரியாமல் இருக்கலாம்.
இது என்ன வேதநாயக சாஸ்திரியார், இவர்கள் எப்படி ஊழியம் செய்வார்கள், ஏதோ இசை என்று சொல்லுகிறார்களே, என்ன இது? மிக சுருக்கமாய் சொல்லுகிறேன். என் முப்பாட்டன் வேதநாயக சாஸ்திரியார் 1774 ஆண்டு பிறந்தார். திருநெல்வேலியிலே அவர் பிறந்தார். பிறகு ஃபாதர் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் எனப்பட்ட ஜெர்மன் மிஷனரி மூலமாக அவர் தஞ்சைக்கு கொண்டு வரப்பட்டார். அந்த மிஷனரி தான் அவரை படிக்க வைத்தார், அவரை வளர்த்தார். பிறகு அவர் ஒரு பணியிலே அவர் ஈடுபட்டிருந்தார். பிறகு தஞ்சை சரபோஜியினுடைய மன்னனுடைய சமஸ்தான கவிஞனாய் அவர் பணியாற்றினார். 1864 ஆண்டு அவர் மறைந்தார். பிரியமானவர்களே, முப்பாட்டன் வேதநாயக சாஸ்திரியார் 130 நூல்களுக்கு மேலான நூல்களை அவர் படைத்திருக்கிறார். 1 2 கிடையாது, இல்லை 10 20 கிடையாதுங்க. 130க்கும் மேலான நூல்கள் என்று சொல்லும் பொழுது செய்யுள் வடிவிலே இருக்கிற, கவிதை வடிவிலே இருக்கிற நூல்கள். அவர் ஒரு தமிழ் புலவன். நாளிலே உலகெங்கும் அநேக சபைகளிலே அவருடைய பாடல்கள் பாடப்பட்டு வருகிறது. புலவன் எழுதின பாடல் சில வேளையிலே புரிந்து கொள்வதற்கு அது பெரும் பாடாக தான் இருக்கிறது, இல்லையா? ஒரு சாதாரண பாடல்களை புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்கும். ஆனால் ஒரு புலவன், ஒரு கவிஞன் ஒரு பாடலை எழுதும் பொழுது அதை கற்றுக்கொள்ள கடினமாக தான் இருக்கும். இன்றைக்கு சாஸ்திரியாருடைய பாடல்கள் பேரிலே அநேகருக்கு இருக்கிற குற்றச்சாட்டு அதுதான். அவ்வப்பொழுது பாடல்களை பாடும் பொழுது அதற்குரிய அர்த்தத்தை நான் சொல்ல முயற்சிக்கிறேன். இதைதான் இந்நாளிலே சாஸ்திரியாருடைய ஊழியத்திலே நான் செய்து வருகிறேன். பிரியமானவர்களே, நேரம் அதிகமாகிறது. ஆகவே இந்நாளின் செய்தியை ஒரு பாடலை இசைத்து, என்னுடைய வயலினிலே இசைத்து கர்த்தருக்கு துதியாய், இந்த பாடலை நான் இசைத்த பிறகு கர்த்தருக்கு துதியாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய செய்திக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன்.
பலரால் பாடப்படுகிறது. அப்படி இருக்க ஏதோ நம்மோன்னு பாடுறாரு. இவரு என்னையா பாட்டு, வார்த்தையும் புரிய மாட்டேங்குது. சில இடத்துல என்னை கேட்டிருக்கிறாங்க. பாடின பிறகு, ஐயா பாட்டு பாடினதெல்லாம் சரிதான், தமிழ் பாட்டே உங்களுக்கு தெரியாதா? பாடுறது தமிழ் பாட்டு தான், ஆனால் அதனுடைய வார்த்தை விளங்கவில்லை என்பதுதான் காரணம். நான் ஏற்கனவே சொன்னேன், என் முப்பாட்டன் அவர் ஒரு புலவன். புலவனுக்கு ஒரு தரம் ஒன்று உண்டு. அந்த தரத்திலே தான் பாடல்களை அவர் இயற்றினார், எழுதினார், இல்லையா? பாடலிலே சொல்லுகிறார் கடைசி வரியிலே, ஏக மந்திரமுரு பூமா நமோ நமோ, யூக தந்திரவதி சீமா நமோ நமோ, இயேசுவென்ற திருநாமா நமோ நமோ இறையோனே. ஏக மந்திரமுரு பூமா நமோ நமோ என்ன அர்த்தம்? ஏக என்றால் ஒன்று. ஏக மந்திரம், மந்திரம் என்றால் மந்திரம், மாற்றுகிற வார்த்தை. அவருடைய வார்த்தை மாற்றுகிற ஒன்று. ஆங்கிலத்தில் மேஜிக்னு சொல்லுவாங்க. மந்திரம், அம்மா மந்திரம் செய்கிறார்களே. ஆண்டவராகிய இயேசுனுடைய மந்திரம் அவருடைய வார்த்தையில் இருக்குங்க. மக்களை மாற்றுகிறவர், வார்த்தையினாலே மக்களை மாற்றினவர். ஒருவன் சொல்றான், ஐயா வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, நீ என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லணும். அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வார்த்தை மாற்றும். அதை அறிந்தவன் சொல்லுகிறார். சாஸ்திரியார் பாடுகிறார், ஏக மந்திரம், ஒரே வார்த்தை, மந்திரமாகிய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வரும். ஏக மந்திரமுரு பூமா நமோ நமோ. பூமான் என்று சொன்னால் அரசன், அவர்தான் ராஜா. யூக தந்திரவதி சீமா நமோ நமோ. யூக என்றால் உலகம், உலகத்திலே தந்திரவதி என்றால் ஞானம் படைத்தவர். பேச்சிலே அவரை வெல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு திறமை கொண்டவர். யூக தந்திரவதி சீமான். சீமான் என்று சொன்னால் வலிமை மிக்கவர். அவரை நான் நமஸ்கரிக்கிறேன். அவர் யாரா? இயேசு என்ற திருநாமா நமோ நமோ. அவர் பேர் தான் என்ன? யாரு? இயேசு என்ற திருநாமம் கொண்டவர், திருப்பெயரை கொண்டவர். இறையோனே, இறைவனே என்று சொல்லி போற்றி அவரை நமஸ்கரிக்கிறார். நமோ நமக என்று சொன்னால் அது தொழுகைக்குரிய ஒரு சொல். மற்ற சமுதாயத்தில் அதை சரளமாக பிரயோகப்படுத்துகிறார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு சில பாடல்களிலே அது வருகிறதை கீர்த்தனையிலே பார்க்கலாம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ. இப்படிப்பட்ட பாடல்களிலே அப்படிப்பட்ட சொற்கள், பதங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் சொல்லிவிட்டு நான் செய்திக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். பாடல்கள் பல உண்டுங்க. நம்மை உற்சாகப்படுத்துகிற, உணர்ச்சி வசப்படுத்துகிற, நம்முடைய உடலை அசைக்கிற பாடல்கள் பல உண்டு. அவனிங்க பாடல்கள் உற்சாகப்படுத்தலாம், உணர்ச்சி வசப்படுத்தலாம், உடலை அசைக்க வைக்கலாம். எத்தனை பாடல்கள் வந்தாலும் நமக்கு என்ன பாடல்கள் தேவை தெரியுமா? உடலை அசைக்கக்கூடிய பாடல்கள் இல்லை, உள்ளத்தை அசைக்கக்கூடிய பாடல்கள் தான் நமக்கு தேவை. மறந்துடாதீங்க. அதனால மற்ற பாடல்கள், நவீன பாடல்கள் எல்லாம் உள்ளத்தை தொடவில்லை என்று நான் சொல்லலை. அவைகளும் நல்ல பாடல்கள் தான். ஆனால் பழைய பாடல்களை நாம் மறந்து போகக்கூடாது. அதனுடைய ஆழம், அதனுடைய அர்த்தத்தை நாம் விளங்கி கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதை தான் நான் சொல்லுவேன்.
கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுகளில் எழுதியிருக்கு. அப்படி இருக்கும்போது பழைய பாடல்கள் எல்லாம் நம்ம என்ன இன்னும் பாடிட்டு தான் இருக்கணுமா? உண்மைதாங்க, கர்த்தருக்கு புது பாட்டை பாடணும். புதிய அனுபவங்களிலே பாடல்கள் பிறக்க வேண்டும். நல்லதுதான். கர்த்தருக்கு பழைய பாட்டை பாடாதிருங்கள் எங்க எழுதியிருக்கு பைபிள். அப்படி ஒன்றும் எழுதுறீங்களே. புது பாடல்களையும் பாடணும், அதே நேரத்தில் பழைய பாடல்களை நாம் மறந்து போகக்கூடாது. சரி, அவர் எப்படிப்பட்டவரோ அவரை காண வாஞ்சையாயிருந்த ஒரு மனுஷன் வேதத்தில் இருக்கிறான். அவன் பேர் யாரு? என்ன? சகேயு. பிரியமானவர்களே, இந்த ஆயக்காரன் தீயவன் என்று மக்களாலே தீர்த்து விட்ட இந்த சகைவை குறித்து தான் உங்களோடு ஒரு சில நேரம் நான் பேச விரும்புகிறேன். இந்த லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே இடம்பெற்ற இந்த சம்பவத்திலிருந்து நாம் சில உண்மைகளை அறியலாம். இந்த சகேயு என்னும்படியான மனுஷனிடத்திலிருந்து சில பண்புகளை நாம் புரிந்து கொள்ளலாம். என்ன பண்புகள்? என்ன சம்பவம்? எனக்கு தெரிந்த சம்பவம் தாங்க. பல முறை வாசித்திருக்கிறேன். அநேக வேளையில் நாம் செய்கிற தவறு என்ன தெரியுங்களா? எனக்கு நல்லா தெரியும். சண்டே கிளாஸ் நாள்ல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த கதையை. நான் நன்கு அறிவேன். இன்றைக்கு எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லுகிற அநேக காரியத்தில் தான் இன்னும் நான் தெரிய வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அநேக காரியங்களிலே இன்னும் அறிய வேண்டிய காரியங்கள் உண்டு. இந்த சகேயுனுடைய சம்பவமும் அதுதான். இன்றைக்கும் நான் இந்த பலமுறை பல இடங்களிலே பல கோணங்களிலே நான் பேசிக்கொண்டிருந்தேன். இன்றைக்கும் இந்த சம்பவத்தை நான் தியானிக்கும் பொழுது புதிய உண்மை அந்த சம்பவத்திலிருந்து, அதாவது கர்த்தருடைய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதை தோண்ட தோண்ட தியானிக்க தியானிக்க பல உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, சம்பவத்தில் என்ன நடக்குது பார்ப்போமா? 19ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 19 முதல் 3 வசனங்களை யாராகிலும் வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயுனுடைய வேலை என்னங்க? என்ன வேலையில இருந்தா? வரி வசூலிக்கிறவன். அவ்வளவுதானா? ஆயக்காரன் மாத்திரம்தானா? அதெல்லாம் சரிங்க. அவனுடைய போஸ்டிங் என்ன அங்க எழுதிருக்கு பாருங்க. டாக்ஸ் கலெக்டர். சரி, அங்க இன்னும் ஒரு ஆழமான காரியத்தை பார்க்கணும். ஆயக்காரனுக்கு ஆயக்காரர்களுக்கு எல்லாம் தலைவன் அவன் தான். சும்மா சாதாரண போஸ்டிங்கா அது? சும்மா சொல்லிடுறல சகையுடைய வேலை. அவன் ஆயக்காரங்க, அது சாதாரண வேலைங்க. சகையு ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன். பெரிய போஸ்டிங், உயரமான போஸ்டிங், உயரமான அந்தஸ்து. ஆனால் அந்தஸ்திலே உயரம் இருந்ததுங்க. ஆனா சரீரத்தில் அந்த உயரம் இருந்ததா? இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்.
இன்னைக்கு தோற்றத்தை பார்த்த உடனேயே மனுஷன் சில வேளையில ஒரு விதமாக பேசிடுறான் இல்லையா? மனுஷனை பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னையா விசுவாசி? நான் கையெடுத்து அவருக்கு வணக்கம் சொல்றேன், தோத்திரம் சொல்றேன், அவரு என்னை பார்க்காம போறாரு. உண்மையிலே அந்த மனுஷனுக்கு கண் பார்வை குறைவு இல்லையா? தோற்றத்திலே பார்த்துட்ட உடனே ஒரு தீர்ப்பு சொல்லிடுறா மனுஷன். அவளை பத்தியா, சபைக்கு வரதை பத்தியா, இந்த நகைலாம் தேவையா அவளுக்கு? அவதான் சபையிலே ஒரு ஜப வீராங்கனையா இருக்கிறா ஐயா. ஆண்டவர் அவளுடைய உள்ளத்தை அறிவார். தோற்றத்திலே நாம் யாரையும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அததான் இதில் முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். சகையினுடைய வாழ்க்கையிலே எப்பா அந்தஸ்து, உயரமான அந்தஸ்து, அவனை அண்ணாண்டு பார்க்கக்கூடிய அளவிலே அவனுடைய அந்தஸ்து காணப்பட்டது. ஆனால் சரீரத்தின் உயரமோ அவ்வளவு இல்லை. அவன் குள்ளனாக இருந்தான். ஆயக்காரருக்கு தலைவன் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு. பாருங்க, யாருக்கு இயேசுவை காண வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்ச ஆசை இருந்தது? ஏதோ ஒரு ஏழப்பட்ட மனுஷங்க அன்றாட வேலை செய்யறான், கூலிக்காக செய்யறாங்க ஒவ்வொரு நாளும். அப்படிப்பட்ட மனுஷனா இவன் இல்லை? ரொம்ப தேவையெல்லாம் இருக்கு, அதனால அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான், ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட மனுஷனா இல்ல. சாதாரணமா உலகத்துல ஆன்மீகத்துக்கு குறித்த ஆசை யாருக்கு அதிகமா இருக்கும் தெரியுமா? ஏழை எளிய மக்கள், வறுமையில் இருக்கவங்களுக்கு தாங்க, கஷ்டப்படுகிற மக்களுக்கு தான். அவங்களுக்கு தான் என்ன ஆசை? ஆண்டவரே எங்களை பாரு சாமி, எங்களை கண்ணோக்கி பாரு, எங்களுக்கு பல தேவைகள் எல்லாம் இருக்கிறாச்சா, நீர் தான் எங்களுக்கு உதவி செய்யும், அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆனால் வசதி படைத்தவர்கள் எல்லாம் அப்படி பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு தேட மாட்டாங்க ஆண்டவரை. எல்லாம் நிறைவேறுக்கு. ஆனா இங்க ஒரு மனுஷன், வித்தியாசமான ஒரு மனுஷன். அவன் ஏழை கிடையாது, தேவையிலே இருக்கிற மனுஷன் இல்லை. அவன் ஐஸ்வர்யவானா இருந்தவன், அந்தஸ்திலே உயர்ந்தவன். இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவரோ அவரை காண வேண்டும் என்று அவன் வாஞ்சித்துக் கொண்டிருந்தான். அதுதானே அந்த சகேயுவினிடத்திலே நாம் பார்க்கிற ஒரு வாஞ்சையாய் காணப்படுகிறது. கானாவினோதா இயேசுநாதா, காணாமல் உன்னை நான் வாழ்வதா, காணா